நமஸ்தே. இப்போ நாம் பரீட்சை எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 8 ரோமன் லெட்டர் முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது 9th ரோமன் லெட்டர்லேருந்து பார்ப்போம். சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்பவும். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது ஈஸி, இது ஃபுல்லாகவே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். हाथी बड़ा जानवर है, गाय दूध देती है, கௌஹா காலா ஹை. இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீனிங்கில் நான் மொத்தமாக முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, புரியும். இப்போ இம்பார்ட்டன்ஸ் எதுவோ அதை மட்டும் சொல்கிறேன். முர்கி अंडा देती है, सूरज सवेरे निकलता है, नारियल का पेड़ ऊंचा है, हाथ में कलम है, मेज पर किताब है, मुरली विमला को कलम देता है, हम उस लड़के को बुलाते हैं. हाथी गाय से बड़ा जानवर है, सीता कुमार की बहन है. गोपाल सरला के पिताजी है. मेरा नाम मगेश है, मैं स्कूल में पढ़ता हूँ. आप दफ्तर जाते हैं. 10th ரோமன் லெட்டர் பொருத்தி எழுதவும். மேட்ச் த ஃபாலோயிங். இதுவும் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு. बकुला सफ़ेद, कौहा काला, आम पीला, सेब लाल, तोता हरा. सेकेंड पार्ट. बगीचे में गई पेड़ है, चादर पेड़ हवादार है, बच्चे खेलने आते हैं, सभी फूल सुंदर है, घास मुलायम, अंक देखना, कान सुनना, हाथ लिखना, पैर चलना, मूंग बोलना. सीर शेर, जंगली जानवर, गाय पालतू जानवर, मुर्गी अंडा, हाथी बड़ा जानवर, चिड़ियाघर विदेशी पक्षी, हिंदू मंदिर, मुसलमान मस्जिद, ईसाई गिरजाघर, सिख गुरुद्वारा, बौद्ध विहार, அதாவது புத்திஸ்ட் பௌத்தர். 11th ரோமன் லெட்டர் எவையேனும் இரண்டனுக்கு விடை எழுதுக. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபாலோயிங் கே நாம். இதில் எனி 5, ஒன்றுத்தில் எனி 5, மொத்தம் 4 கேட்டுட்டு அதில் ஏதாவது 2 எழுத சொல்லுவாங்க. फलों के नाम सेब, केला, आम, अनार, अंगूर, संतरा, कटहल. रंगों के नाम लाल, नीला, पीला, काला, हरा, सफ़ेद, भूरा. भाषाओं के नाम तमिल, तेलुगु, मलयालम, कन्नड़, हिंदी, गुजराती, मराठी. तरकारियों के नाम गाजर, मूली, आलू, शेम, सहाजन, भिंडी, लौकी, गोभी. जंगली जानवरों के नाम शेर, बाघ, भालू, हिरण, चीता, गैंडा, शियार, पेड़िया. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.